திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி, அதில் 2.5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி, 2.5 ஆண்டுகள் உதயநிதி என்ற பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகின. அது திமுக தலைமையோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ அதை கூறலை. ஆனால் இவங்க பிரிஞ்சு 25 பேர் ஓட்டு போட்டது அமைச்சர் பதவி ஆசையில் தான். எடப்பாடி முதலமைச்சராவதை எதிர்த்து அவர்கள் வாக்களித்தார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க திமுக தரப்புலையோ எடப்பாடி தரப்புலையோ சொல்லலைன்னு. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து பயணித்த இடதுசாரிகள் விசிக ஐயுஎம்எல் எல்லோருமே சொல்றாங்கல்ல இந்த கருத்து. அப்ப இது பேசப்பட்டது. பேபி என்ன சொன்னாரு? அவர் அந்த மாதிரி இருவரும் கூட்டணி அமைக்க போவதால் நாங்க போனோம் அப்படின்னு எப்ப சொன்னாங்க? சிபிஎம் உங்களுக்கு ஆதரவு அளிச்சதுக்கு பிறகு ஒரு காரணமா சொன்னாங்க. அது முன்னாலே சொல்லியிருக்கணும். இதே போல மற்ற கட்சிகளும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், விசிக இருக்கட்டும், இங்கே ஆதரவு அளித்து அமைச்சர் பதவி பெற்ற பிறகு அவர்கள் இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போச்சு, அதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியல அப்படின்னு சொன்னாங்க. திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்க போகிறோம், அதனால் நீங்கள் திமுகவும் அதிமுகவும் இணைய போகுது அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. அதனால தான் திருமாவளவன் அந்த நட்சத்திர ஹோட்டலில் தங்கி 2 நாள் இழுத்தடிச்சாருன்னு பேசுனாங்க. அது எல்லாமே உறுதியான தகவலாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், உண்மையிலே திருமாவளவனை முதலமைச்சராகவும் எடப்பாடியை முதலமைச்சராகவும் திமுக முயன்றதா இல்லையா? இல்லை, டிகேஎஸ் இளங்கோவன் அறிவாலய வாசல்லே ஒரு கருத்து சொன்னாரு. இதுவரையிலும் அப்படிப்பட்ட நிலை இல்லை. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் அந்த முடிவை எடுத்தால் நாங்களும் ஏற்போம் சொன்னார். நீங்க அதை கவனிங்க. அப்ப அந்த வளாகத்தில் பேசப்பட்டிருக்கிறது, அறிவாலய வளாகத்தில் பேசப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் வந்ததுனால தான் இன்றைய அரசியல் சூழல் நம்மை நோக்கி, அதிமுக நோக்கி வருகிறது. இனிப்பான செய்தி, நல்ல செய்தி எப்படி வரும்? 3வது இடத்துல 47 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அரசியல் சூழல் என்னை நோக்கி வருகிறது அப்படின்னு சொன்னா இதை தவிர வேற என்ன காரணம் இருக்கும்? அதாவது நீங்க சொன்ன மாதிரியே சொல்லுங்க. அதாவது நீங்க சொன்ன புள்ளியில இருந்து எடுத்துக்கிட்டா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகக்கூடாது, ஆனால் தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்து வாக்களித்தோம், அதுதான் ரீசனா? ஒரு அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேருக்கும் இதுதான் காரணமா? இபிஎஸ் முதலமைச்சர் ஆகணும், 10 தோல்வின்னு சொல்றீங்க. இப்போ முதலமைச்சர் தடுப்பதற்காக தான் வாக்களித்தவங்க சரியாது, அது மட்டும் தான் காரணமா? இல்ல கண்ணன் என்ன லாஜிக் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? எங்க காலமெல்லாம் திமுக எதிர்நிலையில் இருந்தவர்கள் நாங்கள். திமுக ஆதரவோடு எங்கள்கிட்ட இருந்து ஒரு முதலமைச்சர் போறதை எப்படி ஏற்க முடியும்? ஒரு கடைசி தொண்டன் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத செயலை எடப்பாடி பழனிசாமி செய்ய துணிந்தாருங்கிறதான். நீங்க என்ன பேரம் பேசப்பட்டது, என்னவித உள்ள என்ன மாதிரி நடந்தது, எந்த லாபி நடந்தது என்னங்கிறதெல்லாம் நமக்கு வெளிப்படையா தெரியல. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து சொன்னாங்க அந்த 25 பேரும் துரோகம் செஞ்சிட்டாங்க, அமைச்சர் பதவி, வாரிய தலைவர்கள் பதவி, அதெல்லாம் எதிர்பார்த்து தான் அங்க இந்த துரோக செயலில் ஈடுபட்டாருங்கள் சொல்றாங்க. இந்த துரோக செயலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட சிவி சண்முக மற்றவர்கள் அடியோடு மறுக்கிறார்கள். தாவேகா தரப்பிலையும் அடியோடு மறுக்கிறார்கள். அப்ப இந்த மறுப்புகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? எடப்பாடி கருத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும். கண்ணன், ஓகே, நிறைவா ஒரு கேள்வி சார் துரைக்கண்ணா சார். இப்போதைக்கு இந்த ஆட்சி ஒரு 15 நாட்கள் ஆகியிருக்கிறது. இவர்களுக்கு அந்த 118 என்ற மேஜிக் எண் இல்லாததுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றம் மற்றும் இது 5 ஆண்டுகள் நீடிக்குமா என்ற ஒரு கேள்வி மற்றும் ஒரு சந்தேகம் அவர்களுக்கு எழுந்திருக்கிறது. அதனால தான் ஒருவேளை விசிகா சிபிஐ சிபிஎம் விலகினாலும் நமக்கு அந்த விசில் சின்னத்தில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை புதிதாக வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு அதிமுக எம்எல்ஏக்களை மட்டும் அந்த ராஜினாமா செய்ய வைத்து அந்த தொகுதிகளை காலியாக்குவது சட்ட ரீதியாக அது சரியாகுமா? அதற்கான வழக்குகளும் தொடரப்பட போகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவிலிருந்து மேலும் விஜயபாஸ்கரும் சிவி சண்முகமும் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறார்கள். இது போன்ற எம்எல்ஏக்கள் விலகுவதே, ராஜினாமா செய்வதை தடுப்பதற்கு இபிஎஸ் தலைமையிலான அந்த அதிமுக விட்டால் வேறு என்ன வழி இருக்கிறது? இல்லை அதுதான். அப்போ ஒரு வலிமை மிக்க நம்பகத்தன்மையுடைய ஆளுமை மிக்க தலைமையாக எடப்பாடி பழனிசாமி இல்லாததான் அந்த பலகீனத்தின் அடிப்படையில் தான் இவரை நம்பி இனி நாம் அரசியல் பயணம் செய்ய முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு முறை 2 முறை தோல்வி வந்தாலும் தொடர்ந்து வெற்றியை ஈட்டினார்கள். மக்கள் ஆதரவு, தொண்டர்கள் ஆதரவு, ஒரு கட்டமைப்பு இருந்தது என்று. இந்த கட்டமைப்பு உடைந்து போய்
பெரும்பான்மையான தொண்டர்களுடைய எதிர்ப்பையும் சம்பாதித்திருக்கிறார். பொதுவெளிகளிலும் இவருக்கான ஆதரவு நிலைப்பாடு இல்லை என்பதை 2024 நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. அதற்கு முன்னர் நடைபெற்ற தேர்தல்கள் தோல்வி என்பது கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய சரிவு, பின்னடைவு. அதற்கு அடிப்படை காரணம் என்பது இப்படிதான். அதிமுக ஓட்டு அமமுகன்னு கொஞ்சம் போயிடுச்சு, எடப்பாடி நம்ம சசிகலா பின்னாடி கொஞ்சம் போயிடுச்சு, ஓபிஎஸ் பின்னாடி கொஞ்சம் போயிடுச்சு, அண்ணன் KA செங்கோட்டையன் அவருடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் போயிட்டாங்க. இது இப்படியே பலகீனமாக போனதுனால நம்ம வெற்றி பெற முடியாது என்கிற பார்வை பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் வாக்காளர்கள் மத்தியிலே வந்ததனுடைய விளைவு தான் இது. இப்போ அணி மாறுவது என்பது, முகாம் மாறுவது என்பது அவரவர் சுயநலம் சார்ந்தது. நான் சொல்லிட்டேன் தொடக்கத்திலேயே, இந்த செயல் பச்சை துரோகம் அப்படின்னு சொல்லிட்டேன். எனவே இதில் தாவேகாவுக்குமே ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்துடும். நீங்கள் இந்த 2 திராவிட சக்திகளுக்கு மாற்றாக ஒரு 3வது ஒரு தூய சக்தியாக லஞ்ச ஊழலற்ற ஆட்சியாக நடத்துவோம் என்று உறுதியளித்து விட்டு இப்படி பிற கட்சிகளிலிருந்து ஆட்களை இழுத்து தங்களுடைய கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்கிற போக்கு இருக்குல்ல, அதுவுமே ஒரு ஆபத்தான போக்கு. மக்கள் மத்தியில் விஜய் அவர்களுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்திவிடும். இவர்கள் நிச்சயமாக அரசியலுக்கு புதியவர்கள், ஆட்சி அதிகாரத்திற்கு புதியவர்கள். எனவே இவர்கள் தங்களை அந்த நிலைப்பாட்டிற்கு, ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்துவதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர இது போன்ற குதிரை பேரங்கள் மற்ற விஷயங்களை எடுத்து கட்சியை பலப்படுத்தி கொண்டு போடுங்கிற அந்த செயலில் ஈடுபடுவது என்பது நிச்சயமாக ஏற்கத்தக்கது அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. கண்ணன். ஓகே, நன்றி துரைக்கண்ணன் சார். இது மக்கள் அந்த 5 தொகுதிகளின் இடைத்தேர்தலில் முடிவெடுப்பார்கள். இந்த ஆட்சி அந்த அறுதி பெரும்பான்மையை அவர்கள் பெறுவதற்கு உதவுமா அல்லது இந்த வியூகம் வெற்றி பெறுமா என்பதை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள்.